ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இது வந்து தேனி மாவட்டம் எங்கள் ஊர் ஸ்பெஷல். இது தட்டாம்பயிறு கருவாடெல்லாம் போட்டு உப்பு சாறுன்னு சொல்லுவோம் நாங்கள். தேனி மாவட்டத்தில் இருக்க நீங்கள் யாருன்னா இதை வந்து அந்த பேர் தான் சொல்லுவீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இந்த மெத்தடில் வைக்கிற குழம்பையும் என்ன பேர் சொல்லுவீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டியை வச்சுட்டு தட்டாம்பயிரை வந்து எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறலாம். ரொம்ப கருகிடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம்லாம் வறுத்துட்டு மறுபடியும் அதே வானலியை வச்சு எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம், 10 பச்சை மிளகா, இதுக்கு வந்து காரமே பச்சை மிளகா தான், அதனால் 10 சேர்த்துக்கலாம். 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேருங்க, அது வந்து கலருக்காக தான், ரொம்பலாம் காரம் இருக்காது. வதக்கிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல தட்டாம்பயிறு, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்து, புது புளி சேர்த்துக்கோங்க. பழைய புளினா கலர் மாறிடும். சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு சாறுன்னு பேர் வச்சுட்டு உப்பு போடாமல் இருந்தால் இப்படி உப்பையும் போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன கருவாடு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாழை மீன் கருவாடை தவிர்த்து மற்ற எந்த கருவாடு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ இந்த தட்டாம்பயிறு வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா ரொம்ப தட்டாம்பயிறு வந்து குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் தான் அந்த குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிவிட்டு அது வெந்துருச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். அந்த பயிறு வேகிறதுக்கும் நம்ம வச்ச அந்த தண்ணிக்கும் ஈக்குவலாக இருக்கணும். அதனால் நான் 1.5 செம்பு தண்ணி வச்சுருக்கேன். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து கூட்டிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்லா கருவாடு தட்டாம்பயிரெலாம் வெந்துருச்சு. வெந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எந்த ஒரு சைடிஷ்ஷுமே தேவையில்லை. அந்த பயிறு, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிப்பு கருவாடெல்லாம் சேர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.